ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம இன்னைக்கு கண்ட்ரோல் என்கிற த்ரில்லர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோவும் ஹீரோனியும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் ஹீரோனி ஹீரோவை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைச்சு அவரை பார்க்க வராங்க. அந்த நேரம் ஹீரோ இன்னொரு பொண்ணு கூட டேட்டிங் பண்ணிட்டு இருக்காரு. இதனால கோபமான ஹீரோனி ஹீரோவோட லவ்வை பிரேக்கப் பண்றாங்க. ஹீரோ ஹீரோனி ரெண்டு பேருமே சோசியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்சரா இருக்காங்க. இதுக்கப்புறம் ஹீரோனி ஏஏ மூலமா தன்னோட வீடியோவை கிரியேட் பண்ணி சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்றாங்க. இவங்க போடுற வீடியோ எல்லாமே செம வைரல் ஆகுது. இதனால ஹீரோனி நிறைய பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் ஹீரோனி தன்னோட லவ்வரை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம் தான் தெரிய வருது ஹீரோ காணாம போயிட்டாருன்னு. இதுக்கப்புறம் ஹீரோனிக்கு என்ன சம்பவம் நடந்துச்சு, கடைசியா ஹீரோ என்ன ஆனாரு, இது எல்லாத்துக்குமான விடைதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ் படத்தோட கண்டென்ட் தான் மிகப்பெரிய பிளஸ். அதாவது சோசியல் மீடியா, ஏஐ கான்செப்ட், டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட், இந்த மாதிரி விஷயங்களால மக்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கிறத படத்துல சூப்பரா காட்டியிருக்காங்க. இந்த படத்துல ஏஐ கான்செப்ட்ல ஆலன்னு ஒரு ஏஐ உருவாக்கி அதை வச்சு நிறைய சீன் கிரியேட் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் பார்க்க புதுசாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு. படத்தோட ஹீரோயினி ஹீரோவுக்காக நிறைய ரிஸ்க் எடுப்பாங்க. அந்த சீன்லாம் ஓகேவா இருந்துச்சு. படத்தோட ஸ்டார்டிங்ல ஹீரோ ஹீரோனிக்கான ரிலேஷன்ஷிப்பை காட்டின விதம் பரவலாம இருந்துச்சு. படத்தோட ஹீரோயினி அனன்யா பாண்டே சூப்பரா நடிச்சிருக்காங்க. ஹீரோவும் தனக்கு கொடுத்த ரோலை சட்டில்டா நீட்டா பண்ணியிருக்காரு. படத்தோட சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு ஏற்ற மாதிரி பக்காவா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ் படத்தோட கிளைமேக்ஸ் சுத்தமா சரியில்லை. படத்தோட ஸ்டார்டிங் சீன் ரொம்ப லேகிங்காவும் போரிங்காவும் இருக்கு. படத்துல அடுத்தடுத்து பாட்டு வந்துட்டே இருக்கு, அதெல்லாம் சுத்தமா சரியில்லை. ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒன்ன படத்துல சுத்தமா மறந்துட்டாங்க. அந்த ஒன்ன மட்டும் இவங்க படத்துல ஒழுங்கா எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தா இந்த படம் ஒரு நல்ல படமா இருந்திருக்கும். இந்த கண்ட்ரோல் மூவி எல்லா தரப்பு ஆடியன்ஸுக்கும் புரியுமான்னு கேட்டா கண்டிப்பா கேள்விக்குறிதான். இந்த படத்தை த்ரில்லர் ஜானர்னு போர்ட்ரேட் பண்ணிருக்காங்க. பட் படத்துல த்ரில்லர் சீன்னு எதுவுமே இல்ல. படத்துல டிராமா மட்டும் தான் இருக்கு. த்ரில்லர் எலமெண்ட்ஸ் படத்துல கொஞ்சம் கூட இல்ல. விக்ரமாதித்யா இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. அனன்யா பாண்டே, விகான் சமத் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு ஆவரேஜான டிராமா த்ரில்லர் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.